கனிமொழி பற்றி தெரியுமா? கருணாநிதி தன் வாழ்நாளெல்லாம் எழுதிக் கொண்டே இருந்தவர். அப்படிப்பட்ட கருணாநிதியின் இறுதிச் சடங்கில் எல்லாரும் மறந்த ஒன்றை செய்தார் கனிமொழியின் மகன் ஆதித்யா. அவரது இறுதிச் சடங்கின் போது ஒரு அதிகாரியிடம் இருந்த ஒரு பேனாவை வாங்கிச் சென்று தனது தாத்தாவின் பாக்கெட்டில் வைத்தார். அந்த பேனாவின் வலிமை அந்த வாலிபனுக்கு தெரிந்திருக்கிறது. ஏனென்றால் அவர் கனிமொழியின் வளர்ப்பு, நாட்டுப்புற கலைகளை வளர்த்தெடுக்கவும், நாட்டுப்புற கலைஞர்களுக்கு உற்சாகமூட்டவும் சென்னை சங்கமம் எனும் பேரில் கலை நிகழ்ச்சிகள் கனிமொழியால் ஒருங்கிணைக்கப்பட்டு வெகு விமரிசையாக நடத்தப்பட்டது. பண்பாட்டு ரீதியில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சியாக அது பார்க்கப்பட்டது. இப்படி கலைஞரின் மகள், ஸ்டாலினின் தங்கை என்ற அடையாளத்தை தாண்டி கவிஞர், தேர்ந்த அரசியல்வாதி, அரசியல் தெளிவு, ஆங்கில புலமை, பெண்ணியவாதி என பல்வேறு விஷயங்கள் கட்சி தாண்டி, அரசியல் தாண்டி பலரையும் கனிமொழியை ரசிக்க வைக்கிறது. நாடெங்கும் திராவிட புதல்வியாக பார்க்கப்படுகிறார். பெண்கள் அரசியலுக்கு வருவதில் இந்தியாவில் பெரும் சவால்கள் இருந்திருக்கின்றன. அந்த சவால்களை வென்று வந்த இந்திரா காந்தி, ஜெயலலிதா, மம்தா பானர்ஜி போன்றவர்களுக்கு அரசியல் மிகப்பெரிய அங்கீகாரத்தை அளித்திருக்கிறது. கனிமொழியும் தன் அரசியல் பயணத்தில் தனித்துவமான தடங்களை பதிப்பாரா என்பதை வருங்கால வரலாறு சொல்லும்.